ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நம்ம பார்த்து வருகிறோம். தற்பொழுது அதிமுகவில் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். ராஜினாமா செய்த கையோடு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவையும் பார்த்து அவர்கள் தாவேக்கவில் இணைந்து விட்டதாகவும் செய்திகளை பார்க்கிறோம். எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக அவர்கள் அதிமுகவின் ஒரு பிரிவினர், கிட்டத்தட்ட SP வேலுமணி அவர்களுடைய தலைமையில் இருந்த குழுவினர் தான் இப்ப இணைந்திருக்கிறார்கள். அந்த SP வேலுமணி அவர்களுடைய தரப்பிற்கு அமைச்சரவையில் இடம் என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட அதனாலதான் அவர்கள் சட்டமன்றத்திலேயே விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. நம்பிக்கை கோருகிற தீர்மானத்தில் கூட அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். ஆன பின்பும் கூட அவர்களுக்கு அமைச்சரவை பிரதிநிதித்துவம் கிடைக்கல. கிட்டத்தட்ட என்னன்னா 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருந்தார்கள். 32 என்கிற எண்ணிக்கையில் இருந்திருந்தால் அமைச்சராக வாய்ப்புகள் கிடைத்திருக்கலாம். இல்லைன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறதா விதி. இப்ப அதுக்கு சாத்தியமில்லாத சூழல்ல கட்சி தாவல் தடை சட்டம் வருவதெல்லாம் பின்பு பார்த்துக் கொள்ளலாம். முதல்ல நாங்க நேரடியாக தமிழக வெற்றிக் கழகத்திலே இணைந்து விடுகிறோம் என்பதான ஒரு முன்னோட்டம் தான் இது நான் பாக்குறேன். இதை பின்பற்றி இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வருவாங்க, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட 3 பேர் இன்னைக்கு மரகதம் குமாரவேல் அவர்களாக இருக்கலாம், ஜெயக்குமார் அவர்களாக இருக்கலாம், தாராபுரம் சத்யபாமா அவர்களாக இருக்கலாம். 3 பேரும் ராஜினாமா செய்துவிட்டு கிட்டத்தட்ட தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இணைந்திருப்பதன் மூலமாக ஏற்கனவே தாவேக்காவுக்கு சட்டமன்றத்துல பிரதிநிதித்துவம் போதிய அளவுக்கான இந்த தனி மெஜாரிட்டியை காட்டுகிற எண்ணிக்கை இல்ல. அவை ஏற்கனவே 107 இடங்கள் அவர்கள் வசம் இருக்கிறது. திருச்சி கிழக்குல ஒரு இடைத்தேர்தல் வர இருக்கு. அதனோடு சேர்ந்து இந்த 3 தொகுதிகளும் வந்தால் ஆளுங்கட்சி விஜய் என்கிற ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ, அரசினுடைய திட்டங்கள், இதை மையப்படுத்தி ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்தால் அந்த 107 என்கிற எண்ணிக்கை கூட்டணி கட்சிகளின் தயவு இல்லாமலே இன்னும் கொஞ்சம் 4 கூடலாம், 111 ஆகலாம். பட் ஆனா இந்த 3 பேர் ராஜினாமா செய்வார்கள் என்பதை தொடர்ச்சியாக இன்னும் சிலர் வந்துட்டாங்கன்னா அது கூட நமக்கு நாளை மறுதினமோ ஆச்சரியங்களாக இருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அப்படி வந்துட்டாங்கன்னா என்னுடைய யூகம் சரியாக இருந்தால் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து நிச்சல் சின்னத்திலேயே இன்னும் ஒரு 10 பேருடைய வெற்றி என்கிற இலக்கை நோக்கி பயணிக்கிறார்கள். அதற்கு அதிமுகவினுடைய ஒரு பிரிவினர் ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் தோற்றுகிறது. அதற்கான முன்னோட்டம் தான் இன்று நடந்திருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். எது எப்படியோ வாக்களித்த மக்கள் அந்த 3 தொகுதிகளிலும் வாக்களித்தவர்கள் திமுகவும் வேண்டாம், தமிழக வெற்றிக் கழகமும் வேண்டாம் என்றுதான் அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். பட் அந்த வாக்காளர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 22 நாட்கள்லேயே சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா என்பது கிட்டத்தட்ட தமிழக அரசியலில் ஒரு புதுமையான போக்கை காட்டுகிறது. இது எல்லாத்துக்கும் அச்சாரம் ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்தது. அது இன்னும் பல பேருக்கு அமைச்சர் கனவு உள்ளிட்டவற்றை தூண்டிவிட்டிருக்குன்னு நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட 35 ஆல்ரெடி அந்த 35 என்கிற எண்ணிக்கையை அடைந்து விட்டோம். மேஜிக் நம்பர் 35 தமிழக அமைச்சரவையில் அதுதான் உச்சபட்ச எண்ணிக்கை. ஆனா அதுக்குள்ள இன்னொரு கணக்கு இருக்கிறது. 19 மாவட்டங்கள்ல இருந்துதான் அமைச்சர்கள் வந்திருக்காங்க. இன்னும் 18-19 மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்ல. அப்ப இப்படியானவர்கள் வருகிற பொழுது அப்ப ஏற்கனவே இருக்கிற அமைச்சரவை அதில் என்ன நடக்கப் போகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் கூட்டணி கட்சிகள், அதில் இடதுசாரிகள் போன்றவர்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த 4 என்கிற எண்ணிக்கை இடதுசாரிகளுடைய ஆதரவு. அந்த 4 பேர் அமைச்சரவையிலும் பங்கேற்காத நிலையில அவர்களுடைய முடிவுகள் ஒருவேளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வந்தார். ஒரு 2 நாட்கள் முன்பு கூட பேசினார். இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்காது என்கிற வார்த்தையை உதிர்த்தார். அதற்கு பதிலடியாக கூட இது இருக்கலாம். கிட்டத்தட்ட அவர்களுடைய ஸ்லீப்பர் செல் என்கிற வார்த்தை அதிமுக ஆட்சியில் ரொம்ப பிரபலம். அதுபோன்று ஸ்லீப்பர் செல்களாக இருந்தவர்களை மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த உரைக்கு பின்பு வெளி உலகத்திற்கு கொண்டு வந்திருக்காங்களோ அப்படிங்கிறதும் என்ன தோன்றுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் வாக்களித்த மக்களுக்கும் இது அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு தான் பாக்குறேன். நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தாலும் கூட வேலுமணி தரப்பு தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுக்குழுவை கூட்டணும்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஹோல்ட் அவங்க விடவே இல்லை. தற்பொழுது வேலுமணி தரப்பிலிருந்து 3 பேர் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, வேலுமணி அவர்களுடைய தரப்பிற்குள்ளே பிளவு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறத இது காட்டுது. நீங்க கிட்டத்தட்ட அந்த கோவை மாணவி, அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தின் போது ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லையே அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் வேலுமணி அவர்கள். நீங்க அதையும் நம்ம கொஞ்சம் பொருத்தி பார்க்க வேண்டி இருக்கிறது. வேலுமணி அவர்களுடைய ஆட்சியோடு தான் இவர்கள் இடம்பெயர்றாங்கன்னா வேலுமணி அவர்கள் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஜெயித்தவர். அந்த அடிப்படையில் அவர் சூலூர் மாணவிக்காக அந்த மாணவியினுடைய விவகாரத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்கலாம், தவறில்லை. ஆனா அவர் அந்த ஆட்சியை வெளிவந்த ஒரு 15-20 நாட்களுக்குள்ளேயே அந்த ஆட்சி இவ்வளவு காட்டமான விமர்சனம் வைத்திருந்தார். ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்றெல்லாம் விமர்சித்திருந்தார். அப்ப SP வேலுமணி அவர்களுடைய தரப்பு அவரை பொறுத்தவரை சி.வி. சண்முகம் கடைசியாக அந்த பேட்டியில் கூட அவரோடு சேர்ந்து இல்லை. அப்ப வேலுமணி அவர்களுடைய தரப்பை பொறுத்தவரை மீண்டும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மீண்டும் இணைந்து விடலாம் என்று நினைத்திருக்கலாம். பட் இதுல முரண்கள் ஏற்பட்டிருக்கும் சில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு. மீண்டும் நம்ம இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து நமக்கு அதிமுக வாய்ப்பு தருமா, நீடித்த நிலைத்த அரசியல் எதிர்காலத்திற்கு விஜய் ஒரு புதிய சக்தியாக வந்து விட்டார்,
அவரிடம் இவ்வளவு வாக்குகள் இருக்கின்றன, வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அப்ப நம்ம மீண்டும் தேர்தலை சந்தித்தால் கூட விஜய் சின்னம் வெற்றியை பெற்று தரலாம் என்று சிலர் நகர்ந்திருக்கலாம். ஆனா இது ஒரு முன்னோட்டம் என்றுதான் பாக்குறேன். 3 பேர் வந்திருக்காங்க, இன்னும் சிலரை கூட இவர்கள் அழைத்து வரலாமோ என்று தோன்றுகிறது. அதுக்காக அந்த 25 பேரும் நகர்ந்து விடுவார்கள் என்றும் பார்த்து விட முடியாது. பார்க்கிற செய்திகள் எல்லாம் பாக்குறோம். அடுத்து அதிமுகவினுடைய நிலை என்னவாக இருக்கும்? எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்காருன்னு எதிர்பார்க்கலாம்? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை காட்டமாக அறிக்கை வெளியிடுவார், முதல்ல எதிர்கலம் ஆடுவார். ஏற்கனவே அவர்கள் குதிரை பேரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்வைத்து வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி டிடிவி தினகரன் அவர்கள் வரை. இப்ப நீங்க அவர்கள் வாக்களித்து விட்டார்கள். நீங்க இப்ப அந்த நிலையை பாருங்களேன், 144 என்கிற எண்ணிக்கையில் வாக்களித்து விட்டார்கள். ஒரு நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்புல வாக்கு அளித்து விட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யறாங்க. அப்ப அந்த இடம் உண்மையிலே சட்ட ரீதியாக அது சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய இடமா என்பதும் கேள்விக்குறியான விஷயம். ஆனா அந்த எண்ணிக்கை 3 என்பதனால சட்ட சிக்கல் இல்லை. 3 பேர் தான் இப்ப போயிருக்காங்கிறது. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை இனி அதிமுகவினுடைய இளைஞர்கள் பலத்தை கட்டமைப்பார் அப்படின்னு நான் பாக்குறேன். ரொம்ப தீவிரமாக விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக களமாடுவார். மக்கள் மன்றத்திலையும் இதை பேசுவார்னு தான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக அவர் களமாடுவார். தாவேகா இப்படி சட்டமன்ற உறுப்பினர்களில் மற்ற மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களை ராஜினாமா செய்ய சொல்வது உள்ளிட்ட விஷயங்கள்ல களமாடுவார். இன்னொன்று முக்கியமான இடம் இருக்கு. நேற்று முன்தினம் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற பொழுது இந்த அரசு 5 ஆண்டுகள் நீடிக்காது அப்படிங்கிற வார்த்தையை திமுகவுடைய இளைஞரணி கூட்டத்தில் சொன்னார். ஆனா அப்படி நடந்த அவர் உரையாற்றிய கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்குள்ள அதிமுகவில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வென்றவர்கள் கூட தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவை நோக்கி நகர்கிறார்கள். அப்ப நீங்க நம்ம அதையும் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப 2 திராவிட கட்சிகளுக்கும் அவர்கள் மெசேஜ் சொல்றாங்க தாவேகா அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை எதிர்வினை கடுமையாக ஆற்றுவார். நீண்ட நெடிய களமாடல் இருக்கும் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.